தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் முக்கியமாக கருதப்படுற இல்லை பார்க்கப்படுற ஒரு கட்சி அப்படிங்கிறது தாவேகா, தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சி இப்போ பண்ணிட்டு இருக்க ஒரு சில பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் மெட்டீரியலாக இருக்கு, இல்லை ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாகவும் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ தாவேகா பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அவங்க எப்படி இதுக்குள்ள என்ட்ரி ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிவிகேவோட வேட்பாளர்கள் பண்ணிட்டு இருக்க, முக்கியமா விஜயை வச்சு பண்ணிட்டு இருக்க ஒரு சில வித்தியாசமான பிரச்சாரங்களை பத்தியும் இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஷோ தேர்தல் அட்ராசிட்டிஸ். ஸோ இப்போ டிவிகே சார்பா ஒரு சில நடிகர்கள் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எதற்காக, எப்படி வந்து கேட்குறாங்க, எதனால கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம். பட் யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் அவர்கள். முதல்ல நாம டிவிகேக்கு ஓட்டு போடணும், தளபதி ஜெயிக்கணும், முதலமைச்சர் அவர் ஆகணும், நம்ம மக்கள் எல்லாம் நல்லா வாழணும். ரீசெண்டா பொன்னம்பலம் அவர்கள் கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவே இருந்தார். இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிகவர் ஆகி வெளியே வந்து ஸோ அவரோட இன்டர்வியூஸ் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தா பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தாவேகா வேட்பாளரை ஆதரித்து ஸோ ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரச்சார வீடியோ அப்போதைக்கு செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது பொன்னம்பலம் எப்படி உள்ள திடீர்னு டிவிகேக்குள்ள வந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலங்கிறதா உண்மை. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நடிகர் ராமராஜன் அவர்கள், அவர் எவ்வளோ ஃபேமஸ்ங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி அதிமுக கட்சியில இருந்த ஒருத்தர். அவர் எப்படா டிவிகேக்கு ஓட்டு கேட்கறாங்கிற கியூரியாசிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவர் ஓட்டு கேட்டது ஆலங்குளம் தொகுதியில இருந்த டிவிகே வேட்பாளரை ஆதரித்து தான் அவர் வந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அங்கே விசாரிச்சு பார்க்குறப்போ நம்ம ராமராஜன் அவர்களே சொன்னது என்னன்னா, என்னோட உயிர் எல்லாமே வந்து அதிமுக தான், நான் இப்போவும் அதிமுக கட்சியில தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நட்பு ரீதியா சொந்தத்துக்காக தான் நான் இங்க ஓட்டு கேட்க வந்தேன். நம்பர் 7 அமைச்சு அவர் வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதிக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு மாற்றம் கண்டிப்பா உருவாகும். ஆலங்குளம் தொகுதியில் இருக்கிற அந்த வேட்பாளர் வந்து இவருக்கு கொஞ்சம் நட்பு ரீதியா கொஞ்சம் பழக்கமான ஒருத்தர். ஸோ அவங்க அப்பா முக்கியமா, அதனாலதான் நான் ஓட்டு கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ராமராஜன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ இதனால நட்பு ரீதியா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பட் நான் அதிமுக தான்ப்பா, பட் நான் ஓட்டு கேட்கறது டிவிகேக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் விஜயோட ஃப்ரெண்ட் வந்து களமிறங்கி இருந்தாரு. ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராயபுரம் தொகுதியில போட்டியாளராக இருக்கிற டிவிகே வேட்பாளரை ஆதரித்து நம்மளோட சஞ்சீவ் அவர்கள், ஸோ சீரியல் நிறைய பார்த்துருப்பீங்க, விஜயோட ஃப்ரெண்டாகவும் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ சஞ்சீவ் அவர் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க. ஒரு சில நடிகர்கள் சூட்சமமா அது டிவி ஷோவோ ரியாலிட்டி ஷோவோ அதெல்லாம் வேற விஜய்க்கு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நடிகர்கள் ஆதரவு அப்படிங்கிறது ஒரு சிலது விஜய்க்கு வந்து இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் முக்கியமாக இங்கே நான் சொல்ல வேண்டிய விஷயம், இது ஜஸ்ட் ட்ரைலர் மட்டும்தான். தேர்தலில் பிரச்சாரம் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதற்குள்ள ஒரு சில நடிகர்கள் வந்து விஜய்க்காக ஓட்டு கேட்பாங்க. அது சோசியல் மீடியாவிலையோ இல்லை இந்த மாதிரி களத்துக்கு வந்தோ கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்குது. பட் அது யாரா இருக்க போகிறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் நாம் எடுத்து வச்சிடலாம். பிகாஸ் நடிகர்கள் ஓட்டு கேட்கறது இதெல்லாம் கொஞ்சம் நார்மலான விஷயம் தான். பட் இன்னொரு பக்கம் தாவேகா வேட்பாளர்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் விஜய் பிரச்சாரம் அப்படிங்கிறது, அவர் சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை அவர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கப்போ எடுக்கிற வீடியோஸாக இருக்கட்டும், அவருக்கு வண்டியில் வர போகிற வீடியோஸ், இந்த மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகேவோட தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விஜயோட பிரச்சாரங்களும் அந்த அளவுக்கு இப்போ சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வண்டியில் போகிறப்போ சில ஃபேன்ஸ் இல்லை சில தொண்டர்கள் தூக்கி அடிக்கிற ஒரு சில விஷயங்களும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர்கிட்ட கொடுக்குற விஷயங்களும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. பட் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது வேட்பாளர்களே பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது தான். வழக்கமாக தேர்தல் இல்லை தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா கட்சி தலைவர் எல்லா தொகுதிக்கும் 234 தொகுதிக்கும் போக முடியாதுங்கிறது உண்மைதான். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு போக ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு சில நட்சத்திர பேச்சாளர்களை வச்சு அங்கே வந்து ஓட்டு கேட்பாங்க. இது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். பட் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதிகளிலும் நிற்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து எல்லாருமே புதுமுகங்களாக தான் இருக்காங்க. தேர்தலுக்கு மேக்சிமம் புதுமுகங்கள் தான். அண்டு இங்கே விஜய் மட்டும்தான் ஒரு நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இப்போ ஒரு சில நடிகர்கள் களமிறங்கி இருந்தாலும் விஜய் தான் இங்கே மெயின். விஜயை வச்சு மட்டும்தான் இங்கே எல்லா டிவிகே வேட்பாளர்களும் களமிறங்கி இருக்காங்க. அவரை நம்பி மட்டும்தான், அவரோட முகத்தை நம்பி மட்டும்தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ மற்ற கட்சி மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்பீக்கரை வந்து அவங்களால கொண்டு போக முடியாது, அண்ட் விஜயையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்க கையில் எடுத்தது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் தலைவர்களோட போட்டோ வச்சியோ இல்லை ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி சிம்பிள்ஸோ சின்னத்தை வச்சியோ தான் ஓட்டு கேட்பாங்க.
பட் இங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தாவேகா வேட்பாளர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை எடுத்து கூட நிறுத்திக்கிட்டு ஓட்டு கேட்க போயிருந்தாரு. ஸோ இது ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை லாங்ல இருந்து பார்த்தா அது விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகும் நினைச்சாரோ என்னவோ தெரியல. ஸோ அதனால விஜய் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு ஸோ அதை கூட வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. இது நார்மலா வேற யாரும் செஞ்சது கிடையாது, டிவிகே சார்பா போட்டியிடுற ஒரு வேட்பாளர் செஞ்சது தான். ஸோ இது திருவெரும்பூர்ல வந்து அதை பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ, அந்த பொம்மையை வச்சுட்டு போன வீடியோ அப்படிங்கிறது ஒரு சரியா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இந்த விஷயம் நடந்தது சென்னையிலே தான். என்ன அப்படின்னா, விஜய் மாதிரி உருவம் கொண்ட, அதாவது லுக்க லைக் இருப்பாங்க இல்லையா, ஸோ விஜய் மாதிரி வேஷம் போடுறவங்க, ஸோ அதில் ஒருத்தரை கூட கூப்பிட்டு நிறுத்திக்கிட்டு ஸோ அப்போ வந்து ஓட்டு சேகரிச்சுட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி லுக்க லைக்ஸை வச்சு ஓட்டு கேட்கறது அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ கட்சிகளுக்குள்ள அந்த கூட்டணிகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய தலைவர்கள், இறந்த தலைவர்களோட லுக்க லைக்ஸை வச்சு டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களை நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். பட் டிவிக்கே வந்து ஒரு படி மேலே போய் வேட்பாளரே தங்க கூட, அதுவும் சென்னை மாதிரியான சிட்டியில் தங்கூட வந்து ஒரு லுக்க லைக் விஜயை கூப்பிட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டது அப்படிங்கிறது ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ஒரு ட்ரோலும் பண்ணுறாங்க, அதை ஒரு மாதிரி பாராட்டியும் பேசுகிறாங்க. இது எப்படிங்கிறது பார்க்கறவங்களோட மனப்பான்மையை பொறுத்து மட்டும்தான். ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கும்பகோணம்ல நிற்கிற தாவேகா வேட்பாளர் தான் இதை பண்ணியிருக்காரு. ஹாலோகிராமை யூஸ் பண்ணி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஹாலோகிராம்னா என்னன்னா, ஸோ அது ஒரு டைப் ஆஃப் டிஜிட்டல் டிவைஸ் தான். ஸோ அதை வச்சு ஒரு உருவத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ விஷுவலாக பார்க்குற மாதிரி அண்ட் வாய்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அந்த உருவமே பேசுகிற மாதிரி இருக்கும். அது ஒரிஜினல் கிடையாது, ஒரு விஷுவலான பொம்மை மட்டும்தான். பட் இருந்தாலும் இந்த ஹாலோகிராம் அப்படிங்கிறது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பொம்மை இல்லை லுக்க லைக் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே விஜயே கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் 2D, இது கொஞ்சம் 3D மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பட் இருந்தாலும் கும்பகோணத்தை சேர்ந்த டிவிகே வேட்பாளர் இந்த மாதிரி ஓட்டு கேட்கறது இப்போ அது ஒரு மாதிரி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஜய் அண்ட் விஜய் கட்சியை சேர்ந்த டிவிகே வேட்பாளர்கள் எது பண்ணாலுமே ஒரு மாதிரி ட்ரெண்டிங்காக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஜயை பயன்படுத்தி டிவிகே வேட்பாளர்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் ஒரு பக்கம் ட்ரெண்டிங்காக ஆனாலுமே அது ட்ரோல் மெட்டீரியலாகவும் ஆக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா இந்த பொம்மையோ இல்லை லுக்க லைக்கோ இல்லை ஹாலோகிராமோ எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே புரிஞ்சிடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு சில மக்களுக்கு விஜயால வர முடியல அந்த இடத்துக்கு, அதனால விஜயை ரீப்ளேஸ் பண்றதுக்காக இதை பண்றாங்க. பட் இது விஜய்க்காக தான் அப்படிங்கிறது புரிஞ்சு ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட வரலாம். பட் ஒரு சில மக்களுக்கு என்னடா இவனுங்க கிரிஞ்சித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நெகட்டிவாகவும் மாறலாம். ஸோ இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. ஸோ விஜயை சுற்றி அண்ட் விஜய் கட்சி வேட்பாளர்களை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் ஒரு பக்கம் ட்ரெண்டானாலும் ட்ரோல் அப்படிங்கிறது மறக்காமல் தவிர்க்காமல் பண்ணப்படுது. அதனால் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா முதல் முறை நீங்கள் தேர்தலில் கிளம்புறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அந்த அப்ரோச்சஸ் எல்லாமே ஒரு மாதிரி பேசப்படும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இங்கே விஜய் தான் எல்லாம், விஜய் மட்டும் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் களத்தில் இறங்கி போராடுறீங்க, இல்லை நீங்கள் களத்தில் இறங்கி ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸை தருங்கிறது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ டிவிக்கே இந்த எலெக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆனது ஒரு பக்கம் காரசாரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகப்படுது. பிகாஸ் ஒரு சினிமாவில் இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து உள்ளே இறங்கியிருக்காரு. அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்களும் சினிமாட்டிக்காக தான் இருக்குது. லைக் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அவங்களுக்கு பாசிட்டிவாகவும் மாறலாம், நெகட்டிவாகவும் மாறலாம். ஒரு சில இடங்களுக்கு இது பூஸ்ட் ஆகி அவங்களுக்கு ஓட்டுகளையும் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் எந்த விதமாகவும் எப்படி வேணாலும் அவங்களுக்கு மாறலாங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. பட் இருந்தாலும் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த எலெக்ஷனில் ஒரு விறுவிறுப்பை கொண்டு வந்திருக்கு, நிறைய பேர் ஓட்டு போகிறதுக்கான உத்வேகத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள மேபி என்கரேஜ் பண்ணலாம் அண்ட் நிறைய பேர்கிட்ட பாலிடிக்ஸ்னா என்னங்கிறத கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ இந்த 2026 எலெக்ஷன் டிவிகேவோட வருகையால் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்ஜாயபிளாக இருக்குங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் இதெல்லாம் பார்த்து உங்களோட அப்ரோச்சஸ் இல்லை இவங்க அப்ரோச்சஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கணக்கிடுறீங்க. உங்களோட ஓட்டு டிவிகேவுக்கு இருக்குமா இருக்காதா, அவங்கள வெற்றி பெற வைப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.